மகர ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ஓகேங்களா? நோய்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். புதுசா வேலை வாய்ப்பு அமையும். எதிரிகளுடைய தொல்லைகள் இந்த டயத்துல கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப நிதானமா அழகா பேசி சமாதானமா போயிடுங்க. அதான் மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? அந்த இடத்துல போய் நம்ம வீண் வம்பு வழக்குகள் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக எப்போதுமே ஒரு பிரச்சனை, அதான் நீண்ட காலத்துக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி வந்துடும். புதுசா வேலை தேடிட்டீங்க இல்லையா, வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழல்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க இல்லையா, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டயத்துல தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? புதுசா எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரியான பிசினஸ் எது இருந்தாலும் பண்ணுங்க. அப்படி அந்த தொழில் பண்ணும்போது அந்த விஷயத்துல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, கணக்கு வழக்குல கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அது மாதிரி நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஓவரா லாபத்தை பார்த்து பொய் சொல்லி அது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரும். குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிகின்றது. வாக்குஸ்தானமான 2ஆம் இடம். குடும்பத்திற்கு பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு, வருமானம் பல வழிகளில் வரும். உங்களுடைய திறமையான, அழகான, அற்புதமான பேச்சின் மூலமாகவே வருமானம் உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக பேசணும். வேற ஒன்றும் கிடையாதுங்க. பொய் பேசாமல் கரெக்டாக பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு டைம் போய் பேசணும், பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி மாற்றி சொல்லி கொஞ்சம் ஓரளவு லாபம் வந்துட்டு நம்ம அதுமாரி ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது போகிறப்ப என்ன ஆகுனா டோட்டலாக எல்லாமே டவுன் ஆகிடும். ஓகேங்களா? என்ன நியாயமோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட தாங்க ஒரு தராசு மாதிரி தராசு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா தராசு வச்சிருக்கிற மாதிரி. அப்போ தராசுங்கிறது என்ன, நீதி தேவதை. அங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா குரு பகவான் அரசாங்கத்தின் மூலமாக தண்டனைகளை வாரி வழங்குவார். அப்போ கவனமாக இருந்துங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பதிக்கின்றது. தொழிலில் முதலீடுகள் தாராளமாக பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டீங்களா, தாராளமாக முதலீடுகள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டயத்துல ஆபரணங்கள் வாங்குங்க. ரொம்ப ஆபரணம் வாங்குனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள். இதெல்லாமே பயணங்கள் இருக்கின்றது. பயணங்கள் மூலமாக லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். விருந்துகள் இருக்கு, மனமகிழ்வான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. தொலைதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாமே போவீங்க. அப்போ இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.